நேற்று ப்ரோமோவை பார்க்கும்பொழுதே ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா வந்து பல்லவன் இந்த வானதியுடைய அண்ணா நடந்துகிட்ட விதத்தை வீட்டில் சொல்லலை அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே வந்து இன்றைக்கி வந்து பல்லவன் எவ்வளோ கோவப்பட்டாலும் சோழனோட வேலை இப்போ தான் ஆல்ரெடி வந்து 1 மாதத்துக்கு லைசன்ஸை பிடிங்கி வச்சுருக்காங்க. திருப்பி பிரச்சனையாகி அவர் ஜெயிலில் போடுற மாதிரி ஆகி அவருடைய மொத்தமே ஒரு லைஃபே காலி ஆகிடும். தயவு செஞ்சு பேசாமல் இரு. யாரோ ஒரு பொறுக்கி பையன் ரோட்டில் வச்சு ஏதோ பேசாங்கிறதுக்காக நம்ம அதுக்காக வந்து திருப்பி ரிட்டாலியேட் பண்ணணும், திருப்பி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத நிலா சொல்லிடுறாங்க. சொன்னதும் பல்லவன் வேறு வழி இல்லாமல் அதை கேட்டுக்கிறார். கேட்டதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வானதி நேராக திரும்பி பாண்டியை பார்க்க வராங்க, வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க. அவர் வந்து உனக்கு என்ன, நீ என்ன பேசாதன்னு சொன்னால் நான் பேச மாட்டேங்கிறார். அவருடைய நேச்சர் அப்படி இருக்கிறதுனே இவங்களுக்கு கோவம் வருது. உனக்கு என்னோட அருமை புரியல, நான் உனக்காக வீட்டிலலாம் சண்டை போட்டுட்ருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு உனக்கு இடையில எதுவுமே கிடையாது. திருப்பி ஒரு தடவை பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. பிரேக்கப்புக்கு ஒரு பிரேக்கப் அப்படின்னு வந்து போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வீட்டில் உட்காந்து சோழன் அவங்க அப்பா கிட்ட போய் எதுக்கு முருங்கைக்காயெல்லாம் சாப்பிட்டு அப்படியே தரையில் போடுறீங்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த ஹேபிட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுதே அவருக்கு லாயர் கால் பண்ணுறாங்க. லாயர் விமலா கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஹியரிங் வரப்போகுது, நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னா. இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது, வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா. மியூச்சுவல் கன்சென்ட்டில் தானே வந்தீங்க, உங்கள் ஒய்ஃப் அப்போ ரொம்ப ரெடியாக இருந்தாங்களேன்னா. அவர் இன்னும் ரெடியாக தான் இருக்காங்க. அவங்க எனக்கு தான் யோசனையாக இருக்குன்னா முதல்ல போய் அவங்கள்ட்ட பேசுங்க, டாக்குமெண்ட்டாக நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்கிறாங்க அவங்க. சரி ஓகேன்னு என்ன பண்ணுறாரு, நேராக சேரனை போய் பார்க்க போகிறாரு. சேரனை போய் பார்க்கும்போது அங்கேயும் ஒரு குட்டி காமெடி எலமெண்ட்டை சேர்த்துறாங்க. அதுதான் ஒரு வித்தியாசமான விஷயம் அந்த சீரியலில். யூஸ்வலாக சீரியஸான மொமெண்ட்டை சீரியஸ் மட்டும்தான் இருக்கும் சீரியல்களை பொறுத்த வரைக்கும். இங்கே அது இல்லாமல் கொஞ்சம் கேஷுவலாகவும் கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அங்கே போய்ட்டு வந்து சேரன்ட்டு இதெல்லாம் சொல்ல, சேரன் உடனே எனக்கு உங்கள் நிலைமையை நினச்சா ராத்திரிலாம் தூக்கம் வரலப்பா அப்படிங்கிறாரு. உடனே கட் பண்ணி பார்த்தா இவர் வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்குறத அவர் நினச்சி பார்க்குறாரு. என்னென்ன பொய்யா சொல்லாதானே அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டார். நான் உடனடியாக போயிட்டு எங்கள் வீட்டிலேயே போய் வந்து நான் அவங்கள போய் பேசணும்னு நினச்சேன், வீட்லேயே வச்சு. ஆனால் இது வீட்டில் பேசுகிறது சரி வராது. நான் வெளில எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட என் மனசு விட்டு பேசி என் காதலை சொல்லிடுறேன். என் காதலை சொன்னால் தானே உங்களுக்கு தெரியுங்கிறார். இதைத்தான் நம்மளும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். சோழன் இதை செய்கிறது தான் சரியான அப்ரோச், இன்றைக்கி தான் கரெக்டான அப்ரோச்சை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதில் இன்னொரு வார்த்தையும் அவர் கூடவே சொல்கிறார். என்ன அப்படின்னா, 6 மாதம் கழிச்சு டிவோர்ஸ்னு வரும்பொழுது அப்போ அவங்க மனசுலேருந்து கேட்கக்கூடாதுல்ல, உனக்கு எனக்கு பிடிக்குங்கிறது அப்பயே சொல்லியிருக்கலாமேடா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நான் சொல்லிடுறேன். சொன்னால் 2ல் 1 தான். ஒன்று அவங்க எஸ்ன்னு சொன்னால் நான் சந்தோஷமாக இருக்க போகிறோம், நோன்னு சொன்னாங்கன்னா எப்படி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது தானே, அப்ளை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. வெரி குட் அப்படின்னு இன்றைக்கி தான் சோழனை பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண தோணுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து கிளம்பி நேராக ஆஃபீஸ் வாசலில் வெயிட் பண்ணேன். ஆஃபீஸில் வாசல்லேருந்து வெளில போகிற நிலா இவரை பார்க்கல. அந்த சமயத்தை ராகவ் நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேங்கிறாரு. அப்போ வந்து பார்த்தா டக்குன்னு இவர் உள்ளார ஓ நீங்கள் கசினில் அப்படின்னா, ஆமாம் நானே வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு கூப்பிட்டு, நான் இங்கே எதுக்கு வந்தேன்னா உங்கள்ட்ட ஒரு விஷயத்த பேசணும், வீட்டில் வச்சு பேச முடியாது, பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பீச்சுக்கு கிளம்பி வராங்க. இவர் பேசலான்னு வரும்பொழுதெல்லாம் சுண்டல் வைக்கிற பையன், அப்புறம் ஜோசியம் பார்க்குறக்கான்னு எல்லாரும் வந்து குறுக்க வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஜோசியம் வைக்கிறக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கீங்க, 6 மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்லாம் வந்து சொல்ல, அதுக்குள்ளார வந்து அவங்க வேணாம்னு அனுப்பிவிட்டுறாங்க. இவர் டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு சொல்ல மாட்டார்னு பார்த்தா சொல்லிடுற மாதிரி காமிக்கிறாங்க. அது கனவா உண்மையாங்கிறது தெரியல. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, கல்யாணம் முடிஞ்சது எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். அது அந்த சூழ்நிலையில் நடந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து நான் உங்களை மனைவியாக தான் பார்க்குறேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு சோழன். இதுக்கு நிலா என்ன சொல்லுவாங்க, முதல்ல அவர் சொன்னாரா இல்லை அது கனவாக இருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.